ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை சுருக்கமாக நாம் கேட்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 4:1, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். தேவனுக்கு ஒரு தேவை உண்டு. ஆகையால் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மனிதனிடத்தில் ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கிறார், அந்த வேலையை கொடுக்கிறார். ஆகையால் அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் மனிதனை அழைக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் அவ்விதமாக கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆகையால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் சொல்வோம் என்றால், எபிரேயர் எழுதின அந்த புத்தகத்தில் 3வது அதிகாரம் முதல் வசனத்தில், தற்காலிக அழைப்பு அல்ல, இது ஒரு தற்காலிக ஒரு அழைப்பு அல்ல. ஏதோ நம்ம வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ செஞ்சிருவோம், முடிச்சிருவோம், அதெல்லாம் கிடையாது. முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவோம், அதெல்லாம் கிடையாது. ஆனால் இது தேவனுடைய வேலை, நித்திய வேலை, நிரந்தரமான ஒரு வேலை, பர்மனன்ட் ஒர்க்கு, அழைப்பு. இந்த அழைப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்த வேண்டும், உறுதியாக்க வேண்டும். தேவன் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார், என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்? உலகத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள், படித்தவங்க, பணக்காரர்கள், நம்மளை விட நல்ல திறமைசாலிகள், ஏராளமான மக்கள் இந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் எதற்காக உங்களையும் என்னையும் தேவன் அழைக்க வேண்டும், அதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எதற்காக உங்களை அழைத்தார் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். எல்லாரும் அழைப்பு குறித்து அவர்கள் பேசுவதில்லை. ஒரு மனிதன் அழைக்கப்பட்டால் அவன் எதற்காக அழைக்கப்பட்டான், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்று எனக்கு தெரியும். அதே போல அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தெரியும். ஆகையால் அந்த அழைப்பை